இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் வந்து நிஜந்தம். அடியே அனுப்பிச்சு விட்டு ஸ்கிரீன்ஷாட் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொடுத்துட்டு அதுக்குள்ள போகலாம். அதாவது பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா, நிஜந்தம் அப்படின்றது. நிஜந்தம் அப்படின்றது நீ ஜ இன் இம், அதாவது நிச் அப்படின்னு ஒரு பிரத்யயம். நிச்சுன்னு ஒரு பிரத்யயம். அது அந்தமா இருக்கும், கடைசியில தான் சேர்க்க முடியும். இந்த நிச்சு பிளஸ் ஆ சேர்ந்து ஜஷ்ட்வ சந்தினால ஜவ் ஆயிடுது. ஷா போலும் சா இருக்கிறதுனால, அதனால இது நிஜந்தம் ஆயிடுது. வேற ஒண்ணும் இல்லை. நிச்சு பிளஸ் அந்தம் நிஜந்தம். நிச்சு அந்தமா இருக்கிற ஒரு இது ஒரு பிரத்யயம். இது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, அதாவது இது ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஒரு காசல் ஃபார்ம் கொடுக்கும். அதாவது நிஜந்தம் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ்ல காசல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மேட் பை அப்படின்றது. இவன் பண்ணல, யாரோ இவனை பண்ண வைக்கிறா. சோ நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த நிஜந்தம். அதாவது தான் ஒரு காரியம் பண்ணா அது சாதாரணமா இருக்கும். அதே யாரோ ஒருத்தர் என்னை பண்ண வைக்கிறா. சோ யாரோ ஒரு தூண்டுதல்னால நான் பண்றேன் அப்படி சொல்லும்போது நிஜந்தம் காசல் ஃபார்ம் சொல்லுவோம். மேட் அப்படி சொல்லுவோம்ல, பண்ண வச்சா அப்படின்றதுதான். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இது எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா புரியும் நமக்கு. அதுக்காக அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தேடா, அதுல பார்த்தா இதை வச்சு புரிய வைக்கிறேன். சரளா பாட்டம் பட்டதி, இந்த பட்டு தாத்து மேல நீங்க இப்போ நிஜந்தம் ஆட் பண்ண போறேன். லட்லகாரத்தை சொல்ல போறீங்க. இது எல்லா லக்காரத்திலையும் வரும். நம்ம சும்மா இங்க இருக்கிறத லட்டு மட்டும் வச்சு பார்க்கலாம். இதுல அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ பட்டத்தின்னு இருக்கட்டும், அந்த பட்டத்தின்றது லட்லகாரம், சாதாரண லட்லகாரமா இருக்கு. இப்போ இந்த பட்டு தாத்து மேல நீங்க நிஜந்தம் ஆட் பண்ணி லட்டா சொல்ற பட்சத்துல அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சரளா பாடம் படிக்கிறாள். இதோட சாதாரண மீனிங் என்ன? இது ஒரு கர்த்தரி பிரயோகத்துல கொடுத்துருக்கு. ஏன் பட்டத்தி இருக்கு, சோ யாரு படிக்கிறா? சரளா படிக்கிறா, கர்த்தா. சோ கர்த்தாவை பேஸ் பண்ணி தான் கிரியா இங்க இருக்கு. ரைட்டா? நான் சும்மா ஒரு வாட்டி நம்ம கர்த்தரி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ சரளா பாடம் படிக்கிறாள். அப்போ சரளா பாடம் படிக்கிறாள்ன்றது சாதாரண கர்த்தரி பிரயோகம். இத நிஜந்தமா மாத்தும் பொழுது சிக்ஷகா, அதாவது சொல்லி கொடுக்கிறவா, அதாவது ஒரு டீச்சர். சிக்ஷகா, இப்ப பாருங்க சரளான்ற சப்ஜெக்ட் வந்து என்ன வா போறதுன்னு பாக்கலாம். இப்போ சரளா பாடம் படிக்கிறாள். ஓ சிக்ஷகா டீச்சர் சரளாம் வித்யாவாயிடுது, சரளாவை பாடம் படிக்குமாறு பண்ணுகிறார், அதாவது பாடம் படிக்க வைக்கிறார். அதுதான் பாட்ட யதின்னு ஆயிருக்கு. இந்த இடத்துல யா ஒண்ணு செய்யறது அது பார்க்கணும். ஆனா தீயா இருக்கு. அது சில இடங்கள்ல ஆத்மநேபதி தாத்துக்கள் வரும். பட் இப்போதைக்கு நம்ம இதுவா வச்சுக்கலாம், பரஸ்மைபதியாவே வச்சுக்கலாம். அப்போ சிக்ஷகா ஆச்சாரியர் சரளாவை பாடம் படிக்க வைக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது முதல்ல சரளா தாம் மட்டும் படிச்சுட்டு இருந்தா, ஆனா இந்த சென்டென்ஸ்ல காசலா ஆக்கும் பொழுது, அதாவது நிஜந்தம் ஆக்கும் பொழுது என்ன ஆயிடுது? ஆச்சாரியர் பாடம் படிக்க வைக்கிறார் ஆயிடுது. கிளியர்தா? அது பாட்டயதி பண்ணுமாறு பண்ணுகிறார், பாடம் படிக்குமாறு பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சாத்ரஹ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன், அது படிங்கோளேன் நீங்க. छात्रः विद्यालयं गच्छति. पिता छात्रं विद्यालयं गमयति. இப்போ நம்ம வந்து ஏன் கச்சதி போட்டிருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம அன்னைக்கே பார்த்தோம். சாத்ரஹா ஒரு ஸ்டூடெண்ட், வித்யாலயத்திற்கு போகிறான். வித்யாலயத்திற்குன்னா இங்க சதுர்த்தி தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஏன் இங்க வித்யாலயம்னு போட்டிருக்கா? இந்த இது அது பேர் என்ன? தாத்து, கம் தாத்து. கம் தாத்து, கரெக்ட். கச்சதி இருக்கா, கம் தாத்து இருக்கிறதுனால வித்யா தான் யூஸ் வித்யாலயம். அப்போ வித்யாலயம் கச்சதின்னு வந்திருக்கீங்க. சரி, அது இருக்கட்டும். அது சும்மா ஒரு ஞாபகப்படுத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சாத்ரஹா வித்யாலயம் கச்சதி. சாத்ரஹா கச்சதி எங்க போறான்? வித்யாலயம் கச்சதி. இது கர்த்தரி பிரயோகமா இருக்கு. ரைட்டா? இப்போ இதை எப்படி நிஜந்தமா மாத்திருக்கா பாருங்கோ. பிதா அப்பா பையனை, ஸ்டூடெண்டை வித்யாலயத்திற்கு போகுமாறு பண்ணுகிறார். ஏன்னா இது கமயத்தின்னு இதுல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ போகுமாறு பண்ணுகிறார்னா சொல்ல முடியும் இல்லையா? மேட் ஹிம்
மேட் ஹிம் டு கோ டு ஸ்கூல் சொல்லலாமா அப்படி? ஆமா. யாரு பிதா இல்லையா? மேட் த சைல்டு கோ டு ஸ்கூல். கரெக்டா இருக்கா? மேட் த சைல்டு அனுப்பி வைக்கிறார் அப்படின்றதுனால. இது கிளியரா இருக்கா இது? புரியுது புரியுது. சக்கரம் பரிபிரமதி. சக்கரம்ன்றது வீல், பரிபிரமம்ன்றது சுத்துறது இல்லையா? இப்ப பிரமதி மட்டும் வச்சுக்கலாம். நமக்கு அது மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு அது மத மாத்துறது பிராமயத்தின்னு வருது. அப்போ சக்கரம் நபும்சகலிங்கம் இல்லையா? அதனால இங்க சக்கரம்னே வந்து வேற ஒண்ணு இல்ல. சக்கரத்தை பிராமயத்தினா பண்ணுமாறு பண்ணிக்கிறான் யாரு? கோபாலகா. ரைட்டா? சோ நம்ம இங்க என்ன ஆட் ஆகுதுன்னா நிஜந்தம் பண்ணும்போது ஒரு கர்த்தா நமக்கு வந்து ஒண்ணு ஆட் ஆனாதான் உங்களுக்கு வந்து இத வந்து நிஜந்தமா கொண்டு வர முடியும். ஓகே. அவர் பண்ணுகிறார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பண்ணுமாறு பண்ணுகிறார். அவர் இவனை பண்ணுமாறு பண்ண. அந்த இடத்துல பையன் தான் பண்றான். இங்க பிதா பையனை வந்து பண்ண வைக்கிறார். பிதா கமயத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது நிஜந்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிதா கமயத்தினா பிதா போகுமாறு பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார? சாத்திரனை வித்யாலயத்துக்கு போகுமாறு பண்ணுகிறார். கரெக்டா இருக்கா? சோ அதே மாதிரி ஒரு தாத்து எடுத்துக்கலாம். ஜானாத்தின்னு இருக்கு. அத ஞாபயத்தின் மாறு இருக்கு பாருங்க. அதாவது நிர்மலா சம்ஸ்கிருத பாஷாம் ஜானாத்தின்னு இருக்கு. அது அங்க வந்து கௌரி நிர்மலாம் சம்ஸ்கிருத பாஷாம் ஞாபயதி. கௌரின்னு ஒரு புது கேரக்டர் உண்டாரா. கௌரி நிர்மலாவை சம்ஸ்கிருத பாஷாவை ஞாபயதி. இந்த ஞாதாத்துக்கும் அப்படிதான் வரும். சம்ஸ்கிருத பாஷாவை அறியுமாறு வைக்கிறாள், அதான் சொல்லி கொடுக்கிறாள், அவ்வளவுதான். ஓகேவா? தரத்திற்கு தாரயத்தின்னு இருக்கு பாருங்க. நிறைய ஸ்லோகங்கள்ல நமக்கு தாரயத்தினா வரும். பெருமாள் வந்து சேத்துவா இருந்து நம்மள இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு பண்ணுகிறான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். துஷ்யந்தின்னு இருக்கு, இங்க தோஷயத்தின்னு இருக்கு. அதாவது ரசிகாகா துஷ்யந்தி, ரசிகர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நாடகம் இங்க வந்து அந்த நாடகம் தான் வந்து ரசிகரை வந்து இது பண்றது. ஆமா, அதனால அது பிரதமால இருக்கு. நாடகம் தோஷயத்தி பண்ணுமாறு பண்ணுகிறது. யாரை? ரசிகானு. ரைட்டா? வித்யாவோட பகு போட்டுக்கணும். பகுவச்சனம் ராமானு. ஸ்புரதி ஸ்பௌரயதி வருது. புத்ரி ஔஷதம் பிபதி. புத்ரி பிபதி குடிக்கிறாள். மாதா ஔஷதம் மருந்து. மாதா அம்மா புத்ரி பொன்னை ஔஷதத்தை குடிக்குமாறு பாயயதி. பாயயதி. இந்த தாத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வராக சரம ஸ்லோகம் சொல்லுவோம்ல. சித்தே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி ஓனரஹா தாத்து சாமி சுதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் பிரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதின்றது வராக சரம ஸ்லோகம். இது தெரியும் இல்லையா தேவருக்கு? இல்ல. அதாவது 3 சரம ஸ்லோகம் இருக்கு, தெரியும் இல்லையா? ராமச்சரம ஸ்லோகம் சக்ரதேவ பிரபன்னாயன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகா. ராமச்சரம ஸ்லோகம். ஸ்லோகம்ன்றது சர்வ தர்மான் பரித்யஜ்ய பகவத். இது வராக சரம ஸ்லோகம். எதுனா பிராட்டி நம்மள உத்தரணம் பண்ணும்பொழுது, அதாவது பிராட்டிய பெருமாள் உத்தரணம் பண்ணும்பொழுது வராகனா இருந்து பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்றா. இதுதான் வராக சரம ஸ்லோகம் சொல்ற. என்ன சொல்ற? சுத்தே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா. யார் வந்து உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே, சுத்தே மனசி சுஸ்வஸ்தே, சுஸ்வஸ்தேனா நன்னா உடம்பு இருக்கும் பொழுதே, சரீரே, அதாவது இதெல்லாம் சக்தி சப்தமில இருக்கு, அது ஒரு நாள் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுதே அந்த நரனானவன் நன்னா உடம்பு திலகாத்திரமா இருக்கும் பொழுதே நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அதான் இன்னைக்கே சொல்லி வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வாரோட பாத்திரம் வரும் இல்லையா? அதுதான் இதை வச்சுதான் சுவாமி ஆழ்வார் அப்படி பண்ணியிருக்கார். தாத்து சாமியே சித்தே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம். அதாவது தாத்து, அதாவது உடம்புல உள்ள அந்த தாத்துக்கள் இருக்குல்ல, அந்த 3 கபவாத பித்தம், அது எல்லாமே இருக்கும் பொழுதே
சுத்தே இருக்கும் பொழுதே ஸ்மர்த்தா, நேத்து பார்த்தோம் பாருங்க ஸ்மர்த்தா, ஸ்மிருதாத்துல அந்த இது சேர்ந்துருக்கு. ஆமா, அந்த நினைச்சு கொண்டு இருக்கிறவன் ஸ்மர்த்தா. இது இக்த பிரத்யமா கூட சொல்லலாம். அதனுடைய வித்தியாசம் ஸ்மர்த்தா விஸ்வரூபம். ஓகே, ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம். எப்படிப்பட்ட எண்ணெய் அப்படின்னா அஜமான பிறப்பிடியான எண்ணெய், விஸ்வரூபம் கொண்ட எண்ணெய் யார் நினைச்சுக்கிறாளோ, ஸ்மர்த்தா நினைச்சுட்டு இருக்கானோ, இது இக்த பிரத்யமா வச்சுக்கலாம் ஸ்மர்த்தா. அப்படி இருக்கும் பொழுது ததகா தம் மிரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம், அவன் இறந்து கொண்டிருக்கான். மிரியமானம் இருக்கு பாருங்க, இன்னும் இறக்கல, இறந்து கொண்டிருக்கின்ற நிலையில இருக்கான் அவன். மானன் இருக்கு ஷானச் பிரத்தியம் இல்லையா, மிரியமானம்னா செத்து கொண்டு இருக்கான், போயிட போறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படி இருக்கும் பொழுது அவனோட நிலைமை எப்படி இருக்கும்னா காஷ்ட பாஷான சன்னிபம். சன்னிபம்னா ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? பாஷாணத்துக்கும் காஷ்டத்துக்கும் ஈக்குவல். ஒரு கல்லு மாதிரியும், காஷ்ட அப்படின்னா ஒரு லாக், இது மரத்தினுடைய மரம் மாதிரி இருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு ஒரு நினைவுமே இல்ல. பாஷான மாதிரி கல்லு மாதிரி அச்சேதன சமமா இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி, நான் அவனை என்ன பண்றேன் நினைச்சுக்கிறேன் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்மராமின்னு கொடுத்துருக்கு, லெட்டர்ல கொடுத்துருக்கு. யார் நினைக்கிறேன் மத் பக்தம், ஏன்னா அவன் அப்பயே நினைச்சுட்டான். சுத்தே மனசு சுஸ்தே சரீரே சத்தியோ நரகான்னு சொல்லும் பொழுதே அவன் பக்தன் ஆயிட்டான். அப்பயே நன்னா இருக்கும் போதே நினைச்சுட்டான்னா அவன் போற டைம்ல அவன் நினைச்சுக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவனை நினைச்சுப்பேன். இந்த சரம ஸ்லோகம் இருக்கு. நயாமி பரமாம் கதி, நான் அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் ஐஷன் போறேன்னு காமிக்கிறார். ஆனா பெரிய எப்படி நிர்வாகம் பண்றானா, அகம் ஸ்மராமினா பெருமாள் நினைச்சுக்கல, அங்க ஸ்மாரயாமின்ற வியாக்கியானம் பண்றா. அதுக்குதான் அடியே நீங்க சொல்ல வந்த விஷயமே ஸ்மராமின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்மராமி ஸ்மாரயாமின்னு வரணும் இந்த இடத்துல. அப்போ நிஜந்தமா கொண்டு வரும்பொழுதுதான் ஸ்மாரயாமின்னு வச்சுக்கணும்னு பெரியவாளுடைய நிர்வாகம் இந்த இடத்துல. அப்போ அகம் ஸ்மாரயாமி மத் பக்தம் நயாமி அவனை நினைக்க வச்சு ஐஷன் போறேன். ஏன்னா அந்திம ஸ்மிருதி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்குல்ல இந்த இடத்துல நினைக்க வச்சு அவன் ஐஷன் போறான் நம்மள அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஸ்மாரயாமி. இது நமக்கு ஸ்மாரயாமின்றது நிஜந்தம். கரெக்டா? அடுத்தது 2ல பகவத்கீதா 2ல 21 எடுத்துக்கோங்களேன். 2ல 20 சாரி 1ல 21 சாரி 1ல 21 நிறைய இருக்கு எக்ஸாம்பிள். யா வர மாதிரி வந்து தீனு முடிஞ்சாலே இது முக்கவாசி இதுவாதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், யா வந்து தே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆத்மனி இதுவாயிடும், கர்மணி ஆயிடும். அதாவது நான் வந்து ஒரு ஒரு ஃப்ளூக்ல தான் சொல்றேன், அதாவது ஒரு ரேண்டமா சொல்லிட்டு இருக்கேன், நான் இதுதான் அப்படின்னு கிடையாது, அதுக்காக சொல்றேன், ஃப்ளூக் வச்சுக்கிறதுக்காக. தேன் வந்துட்டுனாலே இது வந்து நீங்க ஒரு கர்மணி பிரயோகம்னு வச்சுட்டுலாம். பட்டியத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பட்டியதேன்றது என்னது? கர்மணி பிரயோகம் இல்லையா? சோ இப்ப என்ன ஆயிடுறதுன்னா இந்த இடத்துல இருந்து பாட்டையத்தின்னு இருக்கும், இங்கேயும் யா வர்றதேன்னு டவுட் வரும். அப்ப என்ன நம்ம வச்சுக்கலாம் நான் சொல்றேன், சும்மா சொல்றேன், வச்சுக்கலாம் அப்படின்னா குட்டாம்போக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல தீ வந்துடும். அப்படி தீ வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இங்க யா வந்து தீ வந்ததுனாலே இது வந்து கெஸ் பண்ணிடலாம், இது வந்து நிஜந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இருக்கா அடியன்னு சொல்ல வர்றது? இது சும்மாதான். சில இடங்கள்ல இது கர்மணியா இதுலயும் வரும், கர்மணிலையும் வரும் இது. நான் அதெல்லாம் சொல்லலை, ஏன்னா ரொம்ப டீப்பா வேண்டாம், மேலோட்டமா அடியன்னு சொல்லிடுறேன், அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. இது சும்மா ஒரு ரேண்டமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 1ல 21 எடுத்துட்டேல? எடுத்துட்டேன். அந்த ஸ்லோகா வாசிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஹிருஷிகேஷம் ததா வாக்கியமிதமாக மஹீபதே ஏனயோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்யுத. இருக்கா? இந்த இடத்துல சேனையோர் உபயோர் அதெல்லாமே விசர்க சந்தி. சேனையோர் உபயோர் இல்லையா? சேனையோகோ உபயோகோ மத்தியே இல்லையா? ரதம் ஸ்தாபயன் இருக்கு. நம்ம ஸ்தாபயன் டக்கு நம்ம என்ன புரிஞ்சுப்போம் தெரியுமா? கரெக்ட் தான், நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸ்தாபயன் டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? நிறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? லோட்டு.
இது வந்து லோட் லோட் மத்தியம புருஷமா? அவ்வளவுதான். லோட் மத்தியம மத்தியம புருஷம். புருஷ ஏகவச்சனம். ஆனா இந்த இடத்துல ஸ்தாபயன்றது சாதாரண லோட்டு இல்ல. நிஜந்தம் லோட்டு. நிஜந்தத்துல வர லோட்டு. ஓஹோ. ரைட்டா? ஏன் சொல்றேன்னா நிறுத்துமாறு பண்ணுன்னு சொல்றார். என்ன சொல்றார்? இது அர்ஜுன உவாச்ச. ரைட்டா? அர்ஜுன தானே சொல்றார். சேனையோர் மத்தியே 2 சேனைகளுக்கு நடுவில் ரதத்தை நிறுத்துமாறே அச்சுத. என்னுடைய அச்சுதனே, இல்லைன்னா என்னுடைய ரத்தத்தைன்னு வச்சுக்கலாம். மே அச்சுதன் இன்னும் நல்லா இருக்கு. மே அச்சுதன் என்னுடைய அச்சுதன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அச்சுதனே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு. என்ன சொல்றார்? 2 சேனைகளுக்கு நடுவில் ரத்தத்தை நிறுத்துமாறு பண்ணு அப்படின்னு வர்றோம் இந்த இடத்துல. அப்போ இந்த ஸ்தாபய அப்படின்றது நிஜந்தம். ரைட்டா? அதே மாதிரி இதுல பாருங்களேன், 2:20. மாமி ஒரு டவுட் மாமி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அது நிறுத்துமாறு பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கும் நீ ரத்தத்தை நிறுத்து அப்படிங்கிற அது சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அர்த்தம் ஒரே மாதிரி தானே வருது. ஆனா இவன் நிறுத்தல, எல்லாம் பெருமாள் தானே பண்றாரு அந்த இடத்துல. எல்லாம் பண்றது பெருமாள் தான் அந்த இடத்துல. அதாவது ஸ்தாபய அப்படின்றது அந்த இடத்துல ஸ்தாபயது ஸ்தாபயதாம் ஸ்தாபயந்து. ரைட்டா? அதாவது பண்ணுமாறு பண்ணுகிறான்னு கொண்டு வரணும் இந்த இடத்துல. அதாவது அதுல உன்னுடைய காரியம் இருந்ததுன்னா நீ பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல பண்ணுமாறு பண்ணு அப்படின்னா வேற யாரோ ஒருத்தர் அவனுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். சரியா? அடியேன் மாமி. சமாதானமா இருக்கா? அடியேன். அதாவது நிஜந்தத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல யாரு பண்ணான்றது தெரியணும் அவசியமே கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் பண்றா, இன்னும் ஒருத்தர் அங்க இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது பிதா சாத்திரம் வித்யாலயம் கமயத்தின்றதுல சாத்திரம் வித்யாலயம் கமயத்தின்னு சொன்னாலே அந்த பிதான்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிதாவா ஒருத்தர் வந்து இருக்கலாம். ஓகேவா? பிதாவா இருக்கலாம், வேற யாராவது கூட இருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்தாபயன்ற இடத்துல அது இவாளாவும் இருக்கலாம், பெருமாளாவும் இருக்கலாம். அந்த இடத்துல பண்ணுமாறு பண்ணு அப்படின்றதுனால ஒரே அப்படி இல்லைன்னா எப்படி தெரியுமா இருந்திருக்கணும்? இது மத்தியம புருஷமா இருந்ததுன்னா வெறும் திஷ்டாதான் இருக்கணும். இது ஸ்தாதாத்து தான். ரைட்டா? இருந்திருக்கணும். ஆனா இங்க ஸ்தாபயன்னு இருக்கு. ஆனா இது ஸ்தாபயன்றது டக்கு நமக்கு மிஸ்லீட் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னா எப்பா இருக்குமோன்னு ஒரு டவுட் வரும். ஆனா எப்பா இருக்கிற பட்சத்துல இல்லையா? ஸ்டாக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருந்தாதான் இது வந்து ஸ்தாபியே முடியாது. ஏன்னா இங்க ஸ்தாபியன்னு சொல்லணும்னா இங்க முன்னாடி ஏதோ ஒரு உபசர்க்கம் இருந்தாதான். உபசர்க்கமே இல்ல. கரெக்ட். அதனால இதுல எப்ப இல்லன்னு முடிவாயிடுது. சரி, ஸ்மிருதி சொல்ற மாதிரி டைரக்டா நீ திஷ்டனா நில்லு அப்படின்னு இருக்கலாமே. அந்த ரதத்தை பண்ணுமாறு பண்ணணும்ன்றது இவன் தானே பண்ண போறான் இல்லையா? ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துமாறு பண்ணு அப்படின்றது ரதத்தை தான் சொல்றது. ஆனா பண்றது யாருன்னா அர்ஜுனன் சாரி கிருஷ்ணர் தான் பண்றார். கிருஷ்ணர் ரதத்தை நிறுத்துமாறு பண்ணுன்னு தான் சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கான்னு தெரியாதாங்க. ஏன்னா ரதம் தானா போய் ரதம் திஷ்ட அப்படின்னு சொன்னா கரெக்ட். ஆனா ரதம் வந்து நிக்காது இல்லையா? அப்ப பண்ணுமாறு ஓட்டுறது யாரு அப்படின்னா இந்த சாரதியா இருக்கிற கிருஷ்ணர். கிளியரா இருக்காடா? அடியேன் மாமி, கிளியரா இருக்கு. அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கரெக்டான கொஸ்டின் அது. பட் சமாதானம் கொடுத்தேனான்னு தெரியல. 2:21 அது வந்து கட்டம்ச புருஷ பார்த்தா கம் காத்தயத்தின்னு இருக்கு பாருங்க. காத்தயதி. ஆமா, காத்தயத்தின்றது ஹண்ணு தாத்து. ஹண்ணு தாத்துல இருந்து வந்தது. அதாவது அழிக்குமாறு பண்றது. அதாவது இந்த என்ன இதுனா என்ன சந்தர்ப்பம் வந்து அந்த ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆத்மாவை வந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தேர்டும் அதே மாதிரிதான் இருக்கும். இந்த இடத்துல
வேதா விநாசினம் நித்யம் ய ஏனம் அஜமவ்யயம் கதம் ச புருஷ பாட்ட கம் காதயதி அந்திகம் காதயதி அந்திகம். காதயதி அப்படின்னா அழிக்குமாறு பண்றது. அண்ணுதாத்து துக்கில்ல. ஓகேவா? காதயத்தின்றதுனால நான் வந்து லக்குன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? சோ காதயதி இப்போ அழிக்குமாறு பண்ண முடியாது. யாரால பண்ண முடியும்? கம் ஹந்தி, யாரும் அழிக்க முடியாது. ரைட்டா? இப்ப அந்த இடத்துல வந்து இப்ப இந்த கம் வந்ததுனால அதை எப்படி இது பண்ணும்? திருப்பி சொல்லுங்க. ஆத்மாவை குறிக்கிறது. கம்ன்றது ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவை அழிக்குமாறு பண்றது அப்படின்றது கம் ஹந்தி அப்படின்னு அந்த இடத்துல. அது ஆக்சுவலா என்ன அந்த ஸ்லோகம்னா, யஹா எவன், எந்த ஒருவன், யஹ சப்தம், எவன் இருக்குல்ல, அந்த எவன் அஜம்ன்றது பிறக்காதவன், பிறப்பிலின்னு சொல்லுவோம் இல்லையா? யஹ அஜம், அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அஜமானது, அவ்யயமானது இல்லையா? அவ்யயம் இல்லாதது, விகாரம் இல்லாதது. அவ்யயம், வியயம்ன்றது விகாரம் உள்ளது. நம்ம அவ்யய பதம் படிக்கிறோம் இல்லையா? அது விகாரம். அதாவது அவ்யயம்னா விகாரம், அவ்யயம்னா விகாரம் இல்லாதது. சோ ஆத்மாக்கு விகாரம் கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட அபிநாசினம். அப்போ விநாசினம்ன்றது நாசம் பண்ண முடியாது ஆத்மாவை, அது அழிக்க முடியாது. அடுத்த ஸ்லோகா சொல்ல போற அது யாராலையும் அழிக்க, அதாவது கொளுத்த முடியாது, நெருப்பால் அழிக்க முடியாது அப்படி காமிக்க போறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டிக்க கொடுக்குறாரு. அவிநாசினம், விநாசனம் அவிநாசினம், அவ்யயமா இருக்கு, அஜமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை ஏனம்ன்ற பதம் இருக்கா, அத்வித்யா விபக்தி. இந்த ஆத்மாவை நித்தியம், நித்தியமானதுன்னா நித்தியம், ஆத்மா நித்தியம், அழிவற்றதாக வேத எவன் அறிந்து கொள்கிறானோ. இங்க யஹ சப்தம் இருக்கிறதுனால வேதன்னா அறிந்து கொள்னா அர்த்தம். ஆனா யஹ அப்படின்னு இருக்கிறதுனால அறிந்து கொள்கிறானோ அப்படின்னு எடுத்துக்கணும், அறிகின்றானோ. அப்படிப்பட்ட பார்த்தன்ற சப்தத்துக்கு முன்னாடி சம்போதனம். அப்பார்த்த சக புருஷா யஹ ஏனம் ஆத்மாவை அழிவில்லாததுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்படிப்பட்ட சக புருஷா. சகன்றது அதுக்கு பிரதி சம்பந்தின்னு சொல்லுவா. என்ன சொல்லுவா? பிரதி சம்பந்தி. அதாவது எவன் அறிகிறானோ அவன், நீங்க சொல்றேன் பத்தியலா, அந்த எவன் அவன் என்ன சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா பிரதி சம்பந்தின்னு சொல்லுவா. பிரதி சம்பந்தினா யஹ சப்தத்துக்கு சஹ சப்தம் பிரதி சம்பந்தி. அது புரியுதா? எவன் அறிகிறானோ அவன் அப்படின்னு சொல்லும். அவன்றது யஹக்கு அவன் அப்படி யாரோ சொல்லி முடிக்கணும்ல. எவன் அறிகிறானோ அவன் அப்படி சொல்ல போறா. அப்போ இது ரெண்டு வேர்டையும் பிரதி சம்பந்தி. சும்மா ஒரு டெக்னிக்கல் வேர்டு இது, தெரிஞ்சிருக்கும். பட் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லி பாத்துக்கிறேன். சோ சஹன்றதுனால பிரதி சம்பந்தி, யஹா சஹா பிரதி சம்பந்திகள் ரெண்டும். நம்ம சம்பந்தின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இது பிரதி சம்பந்தி. இதுக்கு இது பிரதி. ஓகேவா? அப்படிப்பட்ட சக புருஷா அந்த அறிஞ்சுக்கிறான், எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். எது? ஆத்மாக்கு அழிவு கிடையாது, அது அவ்யயம், அது அவிநாசினம் அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அந்த அறிவுள்ள புருஷன், அந்த விவேகம் உள்ள புருஷன் எப்படி கதம் அந்த ஆத்மாவை அழிக்குமாறு பண்ணுவான்னு கேக்குறான். காத்தயதி, அவனுக்கு தான் தெரியுமே அது அழியாதுன்னு தெரியுமோன்னு, அதை எப்படி காத்தயதி அழிக்குமாறு பண்ணுவான்னு கேக்குறான். சரியா? சோ அதான் காத்தயதி. ரைட்டா? அடுத்ததுக்கு அடுத்த ஸ்லோகா பாருங்களேன். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் பிரஹதி பாவகா சிந்தந்தி சஸ்திராணி. சஸ்திரங்களை கொண்டு அது சிந்தனம்னா கட் பண்ண முடியாது. தஹதி பாவகா, பாவகனா இத வச்சு, நெருப்ப வச்சு அத தகனம் பண்ண முடியாது. ந சைனம் கிளேதயந்தி, அந்த கிளேதயந்தி நமக்கு தேவை. அப்ப அடுத்து சோஷயத்தியும் அதுவும் அதேதான். ஆமா, கிளேதயதி தான் இருக்கணும் ஆக்சுவலா. சாரி, கிளேதயதி பிரதமா கிளேதயந்தி. சோ ஆமா, எதை வச்சு? கிளேதயந்தி ஆபகனா தீர்த்தம், தீர்த்தத்தை விட்டு நினைக்க முடியாது. கிளேதனம் பண்றது அப்படின்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். வெட் பண்றது. பண்றதுன்னா உலர வைக்கிறது, ட்ரை பண்றது. காற்றை வைத்து உலர்த்த முடியாது, காற்றுனால அது மாதிரி ஆபத்தை வச்சுட்டு கிளேதனம் பண்ண முடியாது. சோ பண்ணுமாறு பண்ண முடியாது. கிளேதயந்தினா
நினைக்குமாறு பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரியா? அதான் இந்த மாதிரி யா வந்ததுனால கண்டுபிடிச்சுடலாம். அது ஒரு க்ளூ அது. இதுதான் இது வந்து எல்லா லக்காரத்திலையும் வரும். நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லா லக்காரத்திலையும் வரும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒண்ணு நோட்ல பார்த்தோம் இல்லையா, பண்ணுமாறு, நிறுத்துமாறு பண்ணு அப்படின்றது. சோ இது மாதிரி எல்லா இதுலயும் வரும், எல்லா லக்காரத்திலையும் வரும். இன்னொன்னு அனுப்பிச்சு விடுறேன் பாருங்களேன், ஒரே கூட்டை அனுப்பிச்சு விடுறேன், அதை மட்டும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது தூள் எப்படி இருப்பாங்க, தூள்லயும் வரும், வாலியும் வரும், யக்லயும் வரும், தவத்துலயும் வரும். எடுத்துட்டேன். கந்தும்ங்கிறது கமயித்தும். நிர்கமய்ய, இது இந்த நிர்கமய்ய ஒரு சப்தம் ஈயான்னு ஒரு பாருங்க, அது வந்து நம்ம பார்த்திருக்கோம் எந்த ஸ்தோத்திர பாடத்துல தெரியல, ஈயான்னு வரும், அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல. நிர்கமய்ய ஸ்லோகம் நடந்துருக்கு அந்த ஒரு இடத்துல வந்து நான் அடியன் பார்க்கும்போது அதை சொல்றேன், நான் அந்த ஒரு ஸ்லோகால ஈயான்னு வரும். அப்பவே அது தெரிஞ்சிடும் நமக்கு அது நிஜந்தம்ன்ற விஷயம். நிர்கம்ய நிர்கமய்ய, அது அனிஜந்தம்ன்றது என்னன்னா சாதாரண அர்த்தம், நிச்சயம் இல்லாத அனிஜந்தம். சரியா? கதவான் கமிதவான், ரட்சித்தவான் இருக்கு பாருங்க, ரெண்டுலயுமே ரட்சித்தவான் இருக்கு. அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சம்ரக்ஷையும் அதே அப்படியே சம்ரக்ஷையும் அப்படியே இருக்கு. ஆமா, சம்ரக்ஷிய சம்ரக்ஷிய, இது அர்த்தத்தை வச்சுதான் நம்ம இது வந்து கன்க்ளூட் பண்றோம் இது நிஜந்தத்துல இருக்கா இல்ல சாதா இயற்பான்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே அதே பிரயோகம் இருக்கிறதுனால. சோச்சித்தும் அருகசி நம்ம பார்த்துக்கோம். அத்வம் சோச்சித்தும் அருகசி பகவத்கீதால வரும் ஸ்லோகால, அது சோச்சித்தும் இருக்கும். சோச்ச இட்டும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து நிஜந்தம். ஆமா, பண்ணுமா துக்கப்படுமாறு பண்ணுவதற்கு அப்படின்னு அர்த்தம். துக்கப்படுவது சோச்சனம், சோச்சை இட்டும்னா பண்ணுமாறு பண்றது. ரைட்டா? இந்த ஸ்லோகங்களை பார்த்தா அடியன் பார்த்து அனுப்பிச்சு மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கல அப்படியே, ஏன்னா தேசில நிறைய இருக்கும் பிரயோகங்கள்லாம். திருஷ்டவான் தர்ஷித்தவான் இருக்கு பாருங்க, கிருத்தவான் காத்தவான், ஹதவான் காதித்தவான், முக்தவான் மோகித்தவான், சுச்சித்தவான் சோச்சித்தவான், பூதவான் பாவித்தவான். ஆனா பாவித்தவான்னா பிரயோகங்கள் அதிகம் பார்த்தது இல்லை, பட் மத்ததெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. ஸ்மார இத்வா இருப்பாங்க, ஸ்மிருத்வா ஸ்மார இத்வா, இத்வா பிரத்யேகம். நீங்க மறக்கிறதா ஸ்மிருத்வா? என்னது எது ஸ்மிருத்வானா ஞாபகம் இருக்கு, ஞாபகம். ஓகே சார், ஸ்மிருத்வானா ஞாபகம். பி வந்திருக்கனால விஸ்மிருத்வானாதான் மறக்க, பி உபசர்க்கமா மீனிங் மாறிடுது. ஓகே, இதுல வரும்ல ஸ்வயமேவ காரயத்தின்னு இருப்பாரு. சாத்விக தியாகம் சொல்லும் பொழுது அது ரைட்டா, பண்ணுமாறு பண்ணினேன்னு அர்த்தம். ஓகே, நான் உள்ள காரயத்தினா நான் பண்றேங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். ஓகே, காரயத்தினா பண்ணுமாறு. ஓகே, ஸ்வயமேவ காரயதி. ரைட்டா? இது மாமாட்ட ஒரு வாட்டி நீங்க ஒரு வாட்டி அர்த்தம் கேட்டுக்கோங்க. இந்த காரயதி இல்ல அப்படின்னு தெரியும் இதுதான், பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஏன்னா பிரயோகத்துல இருக்கிறது. இதுல பாருங்க, அஷ்டாத்தியாயில காரயதி
அதுல பார்த்தா காரையதி கர்த்தரி லட்டு பிரதம புருஷ ஏகவசனம். அவன் என்ன பண்ணுமாறு பண்ணிட்டான் இல்லையா? அவனே என்ன வச்சுட்டு பண்ணிட்டான். அப்போ பெருமாள் தான் கர்த்தான்றது தெரியுது. நாம கர்த்தா இல்லைன்றது அந்த சாத்திக தியானத்துல தெரியுது. அந்த இடம் நம்ம பிரயோகத்துல இருக்கிறதுனால அடிக்க சொல்ல வந்தது. ஸ்மிருதி இந்த இடம் கிளியரா இருக்கா உனக்கு? அடியன் மாமி கிளியரா இருக்கு. घातयितुम् இங்கேயும் இருக்கு பாருங்க. ஹன்னு தாத்து ஹந்தும் घातयितुம் இருக்கா? தும்முன் பிரத்யேகம். அதான் அங்க घातयितुம், நம்ம இங்க घातयतिன்னு வந்துருக்கு. அவ்வளவுதான். घातयति அப்படின்னா அழிக்குமாறு பண்ண முடியாது. அழிக்குமாறு அப்படின்னா பண்ண முடியாதுன்றது அங்க அண்டர்ஸ்டுட். அந்த ஸ்லோகத்துல அது பட் நம்ம சாதாரண घातयतिன்னா அழிக்குமாறு பண்றது, அழிக்குமாறு அப்படின்னா இது. சோ இது நிஜத்தம். இது வேணா இது வேணா பண்ணி பாருங்க. நீங்க நான் வேணா அனுப்பிச்சு விடுறேன் ஒரு மாதிரி. அதாவது கீழே இருக்கு படித்தவான் தவத்து பிரத்யேகத்தை என்ன பண்ணணும். இந்த புஸ்தகம் வந்து ஏதானு இந்த ஜென்ரிக்கா இந்த ஸ்கூல் புக் மாதிரி ஏதாவது புஸ்தகமா? இது எப்படி அடி? ஸ்கூல் புக் மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக் இந்த சென்ஸ் ஃபுல்லா சம்ஸ்கிருதம் தான் இருக்கும். நம்ம ஹோம்வொர்க் பண்றதுக்கு இடம் கொடுத்துருப்பா. நிறைய வாங்கி வேணா ட்ரை பண்ணுவோம். பின்னாடி ஆன்சர்ஸும் இருக்கும். நம்ம ரொம்ப மேலோட்டமா தான் போடும். பட் இவாலே கொஞ்சம் மேலோட்டமா தான் கொடுத்துருப்பா. ரொம்ப டீடைலா சூத்திரங்கள்லாம் கொடுத்துருக்க மாட்டா. ரொம்ப சூத்திரங்கள் தான் இருக்காது. அந்த புஸ்தகத்தோட பேர் வேணா அனுப்பிச்சு விட ஆன்லைன்ல சம்ஸ்கிருத பாரதி இந்த மாதிரி புஸ்தகம் போட்டாலே அதோட செட்டு 4 வந்து அது வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான். நிறைய எக்ஸசைஸ் பண்றதுக்கு. சோ இதுதான் அடிய நிஜந்தம்ன்றது காசல் ஃபார்ம். சோ நமக்கு இது பிரயோகத்துல இருக்குன்றதுனால இப்ப காரையத்தையும் நம்ம எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன். பட் நிறைய ஸ்லோகங்கள்ல இருக்கும். அடியன் பார்க்கும்பொழுது நான் எழுதி அனுப்பிச்சு விட்டுறேன். நான் அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விட்டுறேன். அடியன் அவனுக்கு பட்டதுன்னா கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுறேன் அடியன். சோ இன்னும் பார்க்க வேண்டியது இந்த சதி சப்தம்னு ஒண்ணு இருக்கு. அது கூட ஒரு ஹிண்டா சொல்லிடுறேன் சும்மா. அது இன்னைக்கு கூட பார்த்தோம் இல்லையா, அந்த வராக சரம ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா. அப்போ சுத்தே மனசு சுஸ்தே ஈஸியா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சதி சப்தமிக்கு ஒன்னும் இல்ல. ஒரு இது அது 2 minutes எடுத்துக்கவா, முடிச்சிடவாத? இல்ல உங்களுக்கு டைம் ஆயிட்டுனா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது சதி சப்தமின்றது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் நடக்கும் பொழுது சைமல்டேனியஸா இன்னொரு காரியம் நடக்கும். ஒரு காரியம் நடக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வரும் பொழுது ஒரு காரியம் நடக்கும் பொழுது இன்னொரு காரியமும் ஒரே நேரத்தில் நடக்கும். அப்போ அது பேர் என்ன அப்படின்னு கேட்டா சதி சப்தமி. சதி சப்தமின்றது சப்தமி விபக்தியில இருக்கு இல்லையா, அதனால சதி சப்தமின்னு சொல்லுவா. இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஆச்சாரியர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரியர் வரும் பொழுது ஆச்சாரியர் வர்றதுன்றது ஒரு காரியம், அதை பார்த்துட்டு குழந்தைகள் எழுந்துக்கிறார்ன்றது ஒரு காரியம். சோ ஆச்சாரியர் வரும் பொழுது இந்த குழந்தைகள் எழுந்துக்கிறா. அப்ப இது சதி சப்தமில சொல்லுவா. நமக்கு பிரயோகத்துல வேணும்னு வச்சுக்கோங்களேன், வைரக்ஷதி ரக்ஷகை சுமன்யைன்ற அந்த ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. அது நிறைய ஸ்லோகங்கள் சதி சப்தமில பாதுகால நிறைய சதி சப்தமி அப்படின்னு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு சும்மா நான் சொல்றேன், ஏன்னா எடுக்காம விடக்கூடாது. அதனால இது இருக்குன்றத அடியேன் சொல்லிடுறேன். காமாட்சி காஷ்டகம் தானே அது? ஆமா, காமாட்சி காஷ்டகம். அது படிங்களா அப்படியே. त्वयि रक्षति रक्षकैः मन्यैः त्वयि च किमन्यैः त्वयि च त्वयि च रक्षति रक्षकैः मन्यैः रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं ऋहरे வேகவதி தட்டாஸ்ரயம் துவம். ஓகே, இந்த ஸ்லோகம் எடுத்துக்கலாம். இப்போ இங்க த்வயின்னு இருக்கு பாருங்க. த்வயினா என்னது?
சப்தமி விபக்தியில இருக்கு. முன்னிடத்தில் அர்த்தம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இல்லையா? யுஷ்மத் சப்தத்துடைய துவம் யுவாம் யூயமோட துவயின்றது 7.1 துவயி முன்னிடத்தில் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ரக்ஷதி ரக்ஷதின்றது லட்லகாரம் இல்லையா? லட் ரக்ஷதி ரைட் தானே? பிரதம புருஷ ஏகவச்சனம். ரக்ஷகைஹி ரக்ஷகைஹி திருத்தியா பகு ராமைஹி மாதிரி இருக்கா? கிம் அன்யைஹி சேர்த்து கிமன்யைஹின்னு போட்டிருக்கா. கிமன்யைஹி ரைட்டா? இதுவும் திருத்தியா. கிம்ன்றது அவ்யயம், இதோட சேர்ந்ததுனால கிமன்யைஹின்னு இருக்கு. கிம் அன்யைஹி அப்படின்னு அர்த்தம். இது இது இந்த இடத்துல அவ்யயமா யூஸ் ஆகுது. கிம் அன்யைஹி. அடுத்த லைன்ல பாருங்க, துவயி ச அரக்ஷதி அரக்ஷதி ரக்ஷகைஹி. திருப்பி இதுவும் 3.3 கிமன்யைஹு 3.3. இது கிளியரா இருக்கு இல்லையா? இது இந்த சென்டென்ஸ் இதுல என்ன சொல்ல வரா பாருங்க. துவயி அதாவது ஆக்சுவலா துவயின்னு இருக்க இடத்துல நீ தான் அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா நீ ரக்ஷதி அதாவது துவயி ரக்ஷதி காக்கும் போது. ஏன் நான் இத காக்கும் போதுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா துவய வச்சுதான் டிசைட் பண்றேன் சதிசப்தம் இருக்கு அப்படின்றத. நீ காப்பாத்துற போது ரக்ஷதி சதி இடத்துல எப்படி எடுத்துக்கணும்? துவை ரக்ஷதி சதி நீ காத்துன்னு இருக்கும் போது. நீ காத்துன்னு இருக்க இன்னும் அது லெட்ல தானே கொடுத்துருக்கு இது. அப்போ ரக்ஷதி சதி சதி நீங்க அர்த்தம் வச்சுட்டா இன்னும் கிளீனா புரியும் பாருங்க. நீ காப்பாத்தின் இருக்கும் போது ரக்ஷகைஹி மத்த ரக்ஷகர்கள்லாம் இருக்கா இல்லையா? ரக்ஷகைஹி அன்யைஹி ரக்ஷகைஹி கிம். மற்ற இதுவும் 3.3 இருக்கு, இதுவும் 3.3 இருக்கு. சோ அன்யைஹி ரக்ஷகைஹி கிம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்த காப்பாற்றுவர்களால் திருத்தியா ஆல் தானே சொல்ல போறேன், ஆல் ஓடு உடன். சோ மற்ற அன்யைகின்றதுனால மற்ற மற்றவர்களால் காப்பாற்றுவர்களால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இதுக்கு விசேஷணமா இருக்கிறதுனால அன்யைகி ரக்ஷகைக்கு விசேஷணமா இருக்கு. அதனால மற்ற காப்பாற்றுபவர்களால் என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். நீ காப்பாத்துறேன்னு முடிவு பண்ணிட்ட என்ன சரியா? அதனால இத நான் துவயி என்ன எடுத்துக்கிறேன், இந்த ரக்ஷதிக்கு இது விசேஷணமா எடுத்துக்கிற பட்சத்துல இது என்னவாயிடும்? 1.1 மீனிங் எடுத்துப்போம். நீ காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற ரக்ஷகர்களால் என்ன பயன்? அதே மாதிரி துவயி நீ அரக்ஷதி நீ அரக்ஷதி சதி நீ காப்பாத்தாத போது. நீ என்ன காப்பாத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட, நீ என்ன ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவ்வளவு நான் இது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிருக்கேன். சோ நான் நிகிரகம் பண்றேன், என்ன காப்பாத்த கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துவயிர் அரக்ஷதி சதி நீ என்ன காப்பாத்த கூடாதுன்னு முடிவு பண்ண பட்சத்துல நீ காப்பாத்தாத போது. இந்த சதின்றது என்னது? போது. அந்த போது அரக்ஷதி சதி காப்பாத்தாத போது அன்யைஹி, இங்கேயும் அன்யைஹி வந்துதா? அன்யைஹி ரக்ஷகைஹி கிம். நீ காப்பாத்த மாட்டேன்னு முடிவு பண்ண பட்சத்துல மத்த யாருதான் என்ன காப்பாத்த முடியும்? இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகா இருக்கும். ஐயோ ரொம்ப நல்ல ஸ்லோகா அது. இதுக்கு அப்படியே ஆப்டா வர ஸ்லோகா அது. இது அப்படியே ஆப்டா இருக்கும். சரி நான் சொல்றேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது திரிபுராந்த கோபா அப்படின்னு ஒரு ஸ்லோகா வரும். அதாவது சிவன் அந்த ஸ்லோகாவை சொன்னாதான் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நிமிஷம் எடுத்துறேன், அது வரைக்கும் இது சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டி. அதாவது துவயிச்ச அரக்ஷதி சத்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல துவயி ரக்ஷதி சத்தின்னு அர்த்தம். நீ காப்பாத்தணும்னு முடிவு பண்ண பட்சம், நீ காப்பாத்தின் இருக்கும் பொழுது மத்த ரக்ஷகர்களால் என்ன பயன்? அகைன் நீ கைவிட்டதுக்கு அப்புறம் மிச்ச இதுக்கெல்லாம் மிச்ச வாழ்க்கையில என்ன பயன்? வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன் ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகா. இதே மாதிரி இன்னொரு ஸ்லோகா இருக்கு பாருங்க. வேகாசத்துல எதுலயோ இதே மாதிரி ஒரு ஸ்லோகா வரும். என்ன ஸ்லோகா ஞாபகம் இருக்கா ஸ்மிருதி? அதுல இதே மாதிரி ஸ்லோகா ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணம் இதுல ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகா நான் எடுத்துருக்கேன். சுந்தரகாண்டத்தினுடைய
நான் அப்படியே போட்டோ அனுப்பிச்சுடுறேன். அடியன் எழுநர் அப்படியே போட்டோ அனுப்பிச்சுடுறேன். புரியும் புரியிருப்பேன். ஃபாஸ்ட் ட்ராக்ல அனுப்பிச்சுட்டேன். இதே மாதிரி ஸ்லோகா இதுவும் இதே மீனிங்ல தான் வரும். நீ காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்ட, அப்ப வேற யாராலையும் என்ன தடுக்க முடியாது. நீ காப்பாதல இருந்து தடுக்க முடியாது யாராலையும். நீ காப்பாத்த கூடாது முடிவு பண்ணிட்ட அப்படின்னா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படி இதே மீனிங்ல வரும். அது நான் என் பார்த்துட்டு என்ன ஸ்லோகா அனுப்பிச்சுடுறேன். இந்த இதை எடுத்துக்கோங்க. முன்னாடி வச்சிருக்கேன் பாருங்க. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ் திரிநேத்ர திரிபுராந்தகோவா இந்த வா இருக்கு. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்யாக யுதி ராகவசிய அப்படின்னு ஸ்லோகா சுந்தரகாண்டத்துல 51-44. என்ன சொல்ல வரா? பிரம்மா பிரம்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஸ்வயம்பு வேற. அது தவிர எப்படின்னா சத்துர் ஆனனம்னா முகம். எத்தனை மூஞ்சி? 4. சோ அடுத்த எத்தனை அட்ஜெக்டிவ் பிரம்மாக்கு பாருங்கோ. பிரம்மாக்கு ஸ்வயம்பூன்னு ஒரு மொத்தம் 3 பதம் பிரம்மாக்கு மட்டும். ஓகேவா? அதே மாதிரி ருத்ரஹா மாமி வேகாசித ஸ்தோத்திரத்துல இந்த சதுரானன சப்ததந்து கோப்தா அந்த ஸ்லோகமா அது? நீங்க கேட்டேன் ஏதோ வேகாசித ஸ்தோத்திரத்துல. இல்ல அடியன் சொல்றது வைரக்ஷதி ரக்ஷகை மாதிரியே ஒரு ஸ்லோகா. நான் பாக்குறேன், நான் தேடணுமே பார்த்தேன். ரொம்ப இல்ல, வைரக்ஷதி மாதிரியே ஒரு ஸ்லோகா இருக்கும். ஓகே. இந்த இடத்துல ருத்ரஹா ருத்ரன் சிவன், திரிநேத்திரன் அவன் 3 கண்ணு இருக்கு இல்லையா? 3 கண்ணு. திரிபுராந்தகா இது எரிச்சான் இல்லையா? அந்த இந்த என்ன பட்டணும் அது பேரு? மூல ஆரம்பிக்குமே. திரிபுராந்தகத்தை எரிச்சான் இல்லையா? அதுவும் பெருமாளோட அனுகிரகத்தை தான் எரிச்சான்றதுதான் அந்த கணக்கு. அதே மாதிரி அவன் ருத்ரனுக்கு 3 அட்ஜெக்டிவ், அதாவது 3 பதம் போட்டு காமிக்கிறார். ருத்ரன், திரிநேத்திரன், திரிபுராந்தகன். அதே மாதிரி இந்திரனுக்கு இந்திரன், மகேந்திரன், சுரநாயகன். சுரர்களுக்கெல்லாம் நாயகன், தேவர்களுக்கெல்லாம். சோ இத்தனை பதம் போட்டுட்டு வா திராத்தும் ந சக்தாக, அதாவது திராத்தும், அதாவது பெருமாள் ஒரு இடத்த இலக்கு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அது எப்போ? யுத்தத்துல மட்டும்தான். யுதி ராகவசிய அவன் பெருமாள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, இவா எத்தனை பேரு சேர்ந்தா கூட, அதனால சக்தாகான்ற பதம் உண்டு. சக்தகான்னு போட்டிருக்கு. ஆனா சக்தாகான்னு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவா எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒருத்தரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டா, பெருமாள் ஒண்ணு முடிவு பண்ணிட்டான். திராத்தும் ந சக்தாகா. பெருமாளுடைய இதுல இந்த ராகவசிய திராத்தும் ந சக்தாகா எங்கன்னா யுத்தத்துல மட்டும்தான் இது. ரைட்டா? அதனால யுதி நாங்க ஒரு ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கா. ஏன் அப்படி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, இதுதான் கிம் அந்நைகின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸ்வயி அரக்ஷதி சதி அந்நைகி ரக்ஷகைகி கிம் அப்படின்னா, நீ காப்பாக்கூடாதுன்னு வச்சுட்ட அப்படின்னு சொன்னா வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. எத்தனை பேர் சேர்ந்தாலும். இதோ பிரம்மா, ஸ்வயம்பு, சதுரானன் 3 அட்ஜெக்டிவ் வச்சுட்டு இருக்கான். ருத்ரன், திரிநேத்திரன், திரிபுராந்தகன் 3 அட்ஜெக்டிவ் வச்சுட்டு இருக்கான் இவன் ருத்ரன். அதே மாதிரி இந்திரன், மகேந்திரன், சுரநாயகன் இவா எல்லாரும் எப்படிப்பட்டவா? இவா எல்லாம் சேர்ந்தா கூட நீ யாரையாவது இலக்கு வச்சுட்டேன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாதா? அதாவது யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீ பாயிண்ட் பண்ணிட்ட அவளை. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மான்ற பதவியோ இருக்கட்டும், ஸ்வயம்பு, அவன் ஸ்வயம்பு ஆக்சுவலா பெருமாள் தான் ஸ்வயம்பு. அவன் ஸ்வயம்பு கிடையாது பிரம்மா இல்லையா? பெருமாளோட நாபில இருந்தா வந்தா. ஆனா ஸ்வயம்பு பேரை வச்சுட்டு இருக்கான். அதுக்கு காரணம் பெருமாள் தான் கொடுத்திருக்காரு ஸ்வயம்புன்னு சொல்லிட்டு. சதுரானன் சொல்றதுக்கு காரணமும் 4 தலை வச்சுட்டு இருக்கிறதும் பெருமாளாலதான். இது ஒன்னொன்னுத்துக்கும் ஆக்சுவலா ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லுவா பெரியவா. இந்த சதுரானன் வந்ததுக்கும் சரி, ருத்ரன் வர்றதுக்கும் பெருமாள் தான் காரணம். அது மாதிரி திரிநேத்திரன் வந்ததுக்கு அவன் தான் காரணம். திரிபுராந்தகத்தை அழிக்கிறது கூட அவனே அழிக்கல. பெருமாள் தான் அந்த எட்ஜ்ல இருந்து அந்த வீரியமா இருந்தது பெருமாள் தான். அந்த இடத்துல அந்த குட்டிக்கு அந்த ஷார்ப்பா ஒரு முள்ளு இருக்கும் மோனோ, அந்த முள்ளா பெருமாள் தான் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ அப்படி எல்லாத்துக்குமே காரணம் பெருமாளா தான் இருக்கான். அப்படி இவாளா நினைச்சுட்டு இருக்கா, அவளே பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்கா. பட் ஆனா இவாளா ஒன்னா சேர்ந்தா கூட
பெருமாளுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்றதுதான் இந்த ஸ்லோகா. சோ பெருமாளுக்கு ஒருத்தனை இலக்கு வச்சுட்டா உன்னை அழிக்கணும் நான் பிளான் போட்டானா அவன் அழிச்சிடுவான். காக்கணும்னு பிளான் போட்டுட்டா இவா எத்தனை பேர் வந்தாலும் அவனால காக்க முடியாது, பெருமாள் மட்டும்தான் காக்க பார்க்க முடியும்ன்றது. சோ இங்க இந்த ஸ்லோகாக்கு அப்படியே இது பொருத்தமா பொருத்தம். இது புரிய வச்சனா தெரியல அடியேன். இது வைரக்ஷதி மாதிரி இன்னொரு ஸ்லோகா இருக்கு, அடியன் பார்த்தேன்னா அனுப்பிச்சு விடுறாரு. இதுதான். சோ இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் எங்கேயாவது பார்த்தா அடியன் சத்தி சப்தமின்னு சொல்றேன், அங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. ஏன்னா கிளாஸ் பட் அப்படி போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கேன் அடியன். இந்த மாதிரி சத்தி சப்தமி பார்க்க அடியன் திடீர்னு பிளான் பண்ணதுனால எடுக்கல, அது நோட்ஸ் எடுத்து வைக்கல என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இது சத்தி சப்தமி. சோ ஒரு காரியம் நடக்கும்போது இன்னொரு காரியம் நடக்கிறது. அப்ப நீ காப்பாற்றும் போது இன்னொருத்தர் காப்பாற்றணும்னு நினைச்சா முடியாது அப்படின்ற மாதிரி சதி சப்தமி. அதாவது இதுவாவும் இருக்கும் பொழுது அதுவாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் வரும். அணுத்வே சதி அப்படின்லாம் நமக்கு சாஸ்திரங்கள்ல படிக்கும் பொழுது தெரியும். அணுவா இருக்கும் பொழுதும் அது எப்படி இருக்கு, நியந்தாவாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறா. அப்போ அந்த சதி சப்தமி யூஸ் ஆகும். அதாவது ஆத்மான்றது அணுத்துவம் அப்படின்றது அதனுடைய தர்மம். அணுத்வே சதி. அப்ப அங்க அணுத்வே போடுறேன் பாருங்க. இதுக்கு விபக்தி இருக்கான்னு நேற்று கேட்டேன் நீங்க. அணுத்வே அணுத்துவமா இருக்கும் போதும் இந்த ஆத்மா என்னெல்லாம் பண்றது அப்படின்னும் பொழுது இது பண்ணியந்தாவாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போறா. இந்த சரீரத்துக்கு அது இதுவாவும் இருக்கு, நியந்தாவாவும் இருக்கு. நீ நியமிக்கிறது இல்லையா, நியந்தான நியமிக்கிறதாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது போயிட்டு இருக்கும். சோ அப்போ இந்த சதி சப்தமி யூஸ் ஆகணும். அப்படி இருக்கும் போதும் இதுவா இருக்கு, அப்படி இருக்கும் போதும் அந்த போதும்னு சொல்ற பத்தியா, போதும்னா அந்த போதும் இல்ல, அந்த இருக்கும் பொழுதும் அந்த போதும். இது சத்திய சப்தமியோட அடியேன் மாமி. பரத்வே சதி சௌலபியே அப்படிங்கறதும் இதுக்கு எக்ஸாம்பிளா எடுக்கலாமா சதி சப்தமிக்கு? அதேதான். அதாவது பெருமாள் நல்ல எக்ஸாம்பிள் தான், சூப்பர். பரத்வே சதி எம்பெருமானோட இது என்னது அப்படின்னு கேட்டா அவன் பரத்வம். பரத்வம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஷாட்புண்ணியம் எல்லாம் இருக்கு, அப்படி இருக்கா அவன் இல்லையா, ஞானபல ஐஸ்வர்யன்னு சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கவன். அப்படி பரத்வமா இருக்கும் பொழுதும் பரத்வே சதி பரத்வத்தோடு இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கான், சௌலபியத்தோடையும் சௌஷீல்யத்தோடையும் இருக்கான். அப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவா. இந்த சதி யூஸ் பண்றதெல்லாம் இப்ப சொன்னா இல்லையா, அப்ப ஸ்மிருதி சொன்ன மாதிரி பரத்வத்தோடு இருக்கும் போதும் சௌலபியத்தோடும் இருக்கான், சௌஷீல்யத்தோட இருக்கான், வாத்சல்யத்தை காமிக்கிறான். அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி குணங்களை அவன் காமிக்கிறான், வெளியிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்கள்ல சதி சப்தமி யூஸ் பண்ணுவான். கிளியரா இருக்கா அடியே? அடியே கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே